கென்யா அற்புதமான இயற்கை அழகு மற்றும் புகழ்பெற்ற இயற்கை இருப்புக்களுடன் வனவிலங்குகளுக்கு புகழ்பெற்ற இடமாகும். எங்கள் சேனலில் கென்யாவில் உள்ள மசாய் மாரா மற்றும் கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கின் வீடியோக்களை வழங்கியுள்ளோம். ஆனால் கென்யாவின் தலைநகரான நைரோபியில் இயற்கை இருப்பு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது நைரோபி தேசிய பூங்கா. இயற்கையும் நகர்ப்புற வாழ்க்கையும் சந்திக்கும் தனித்துவமான மற்றும் அசாதாரணமான இடமாகும். நைரோபியின் பரபரப்பான நகர மையத்திலிருந்து சிறிது தூரத்தில் அமைந்திருக்கும் இந்த பூங்கா நகரத்தில் இருக்கும்போது வனவிலங்குகளை அதன் இயற்கையான வாழ்விடத்தில் பார்க்கும் அரிய வாய்ப்பை வழங்குகிறது. இந்த வீடியோவில் இந்த அழகான பூங்காவிற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். பாருங்கள், இப்போது நைரோபி தேசிய பூங்காவை விரைவாகச் சுற்றி பார்க்கலாம். தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற வீடியோக்களை உங்களிடம் கொண்டு வர இது எங்களுக்கு உதவும். 1946 நிறுவப்பட்ட நைரோபி தேசிய பூங்கா கென்யாவின் முதல் தேசிய பூங்காவாகும். மேலும் தலைநகருக்குள் அமைந்துள்ள உலகின் ஒரே தேசிய பூங்காவாகும். இந்த பூங்கா சுமார் 117 சதுர கிலோமீட்டர்களை உள்ளடக்கியது மற்றும் பல்வேறு வனவிலங்குகளுக்கு ஒரு சரணாலயத்தை வழங்குகிறது. நகரத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. இதை இன்னும் தனித்துவமாக்குகிறது. நீங்கள் நைரோபி நகர மையத்திலிருந்து பூங்காவிற்கு சுமார் 10 நிமிடங்களில் செல்லலாம். இந்த பூங்காவில் 100க்கும் மேற்பட்ட விலங்குகள், 400 வகையான பறவைகள் மற்றும் பல்வேறு ஊர்வன மற்றும் பூச்சிகள் உள்ளன. நைரோபி தேசிய பூங்கா விலங்குகளின் நடத்தை மற்றும் அரிய உயிரினங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் காப்பகத்திற்குள் இருக்கும்போது சிங்கங்கள், ஒட்டக சிவிங்கிகள், காண்டாமிருகங்கள், வரிக்குதிரைகள் போன்ற விலங்குகளின் வரம்பை காணலாம். பல இருப்புகளில் சிங்கங்கள் காணப்படுவது அரிதாக இருந்தாலும் நைரோபி தேசிய பூங்காவில் பல சிங்கங்கள் உள்ளன. அதிகாலை சஃபாரியின் போது நீங்கள் ஒன்றை எளிதாக காணலாம். சிங்கங்கள் சவன்னாவில் உல்லாசமாக இருப்பதையோ அல்லது வேட்டையாடுவதையோ நீங்கள் பார்க்கலாம்.
சில சமயங்களில் இந்த சிங்கங்களை ஜோடியாக பார்க்கலாம். எளிதில் பார்க்கக்கூடிய மற்றொரு விலங்கு ஒட்டக சிவிங்கிகள். நைரோபி தேசிய பூங்கா குறிப்பாக அழிந்து வரும் கருப்பு காண்டாமிருகத்திற்கு ஒரு புகலிடமாக உள்ளது. பூங்காவின் பரந்த மற்றும் வளமான சமவெளிகளில் காண்டாமிருகங்களின் கூட்டங்களை நீங்கள் காணலாம். வரி குதிரைகள் கூட்டம் புல்வெளிகளில் உலா வருவதை காணலாம். நைரோபி தேசிய பூங்காவில் ஏராளமான மான்கள் உள்ளன. அவை இருப்பு பகுதியில் பல இடங்களில் காணப்படுகின்றன. பூங்காவில் பறக்க முடியாத பெரிய பறவைகளான தீக்கோழிகளை பார்க்கலாம். சில நேரங்களில் பாபூன்கள் புதர்களில் வசதியாக அமர்ந்து உணவு உண்ணுவதை நீங்கள் பார்க்க முடியும். பறவை ஆர்வலர்களுக்கு நைரோபி தேசிய பூங்கா ஒரு சொர்க்கமாகும்.
இந்த இடத்தில் 400க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் உள்ளன. இதில் ஆப்பிரிக்க மீன் கழுகு மற்றும் பல்வேறு வகையான கழுகுகள் உள்ளன. நீங்கள் புலம்பெயர்ந்த பறவைகளை கண்டாலும் அல்லது வசிக்கும் இனங்களை பார்க்க விரும்பினாலும் எப்பொழுதும் புதிதாக ஏதாவது பார்க்க வேண்டும். காட்டு எருமைகளின் பெரிய மந்தைகளை நீங்கள் பூங்கா முழுவதும் பார்க்க முடியும். நைரோபியை விட்டு வெளியேறாமல் கூட பூங்காவின் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்பு சஃபாரி அனுபவத்திற்கு ஏற்றதாக அமைகிறது. ரிசர்வ் வழியாக ஓட்டி முடித்ததும் பூங்காவின் நுழைவாயிலுக்கு அருகில் அமைந்துள்ள நைரோபி சஃபாரி நடையை நீங்கள் பார்வையிடலாம். இப்பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பற்றி அறிந்து கொள்ளும்போது பார்வையாளர்கள் இயற்கையுடன் நெருங்கி வருவதற்கு இது ஒரு உயர்த்தப்பட்ட போர்டுவாக் ஆகும். நைரோபி விலங்குகள் அனாதை இல்லம் பூங்காவிற்குள் இருக்கும் மற்றொரு அற்புதமான அனுபவம். இந்த சரணாலயம் அனாதை அல்லது காயமடைந்த விலங்குகளை கவனித்துக் கொள்கிறது. மேலும் விலங்குகளை நெருக்கமாக பார்க்கவும் அவற்றை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு முயற்சிகளை பற்றி அறிந்து கொள்ளவும் இது ஒரு சிறந்த இடமாகும். நைரோபி தேசிய பூங்கா, சஃபாரி நடை மற்றும் விலங்கு அனாதை இல்லம் ஆகியவை நகரத்தில் உள்ள அற்புதமான வனவிலங்குகளின் ஒரு நாள் அனுபவத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கும். நைரோபியில் உள்ள எந்த ஹோட்டல்களிலிருந்தும் நைரோபி தேசிய பூங்காவிற்கு எளிதில் சென்றடையலாம். மேலும் சில ஹோட்டல்கள் மற்றும் டூர் ஆபரேட்டர்கள் நேரடியாக பூங்காவிற்கு ஷட்டில் சேவைகளை வழங்குகின்றனர். இந்த பூங்கா நைரோபி நகர மையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் நீங்கள் டாக்ஸி, தனியார் கார் அல்லது வழிகாட்டப்பட்ட சஃபாரி சுற்றுப்பயணம் மூலம் இதை அடையலாம். உங்கள் அனுபவத்தை இன்னும் மறக்க முடியாததாக மாற்ற வழிகாட்டப்பட்ட சஃபாரி பயணத்தை முன்பதிவு செய்யுங்கள். இந்த வழிகாட்டுதல் சுற்றுப்பயணங்கள் அரை நாள் அல்லது முழு நாள் விருப்பங்களுக்கு கிடைக்கின்றன. நைரோபி தேசிய பூங்கா சஃபாரியின் சுகத்தையும் நகரத்திற்கு அருகில் இருக்கும் வசதியையும் ஒருங்கிணைக்கிறது. நீங்கள் வனவிலங்கு ஆர்வலராக இருந்தாலும், பறவை கண்காணிப்பாளராக இருந்தாலும் அல்லது நைரோபியில் தனிப்பட்ட அனுபவத்தை தேடுபவர்களாக இருந்தாலும் இந்த பூங்கா அனைவருக்கும் ஏதாவது ஒன்றை வழங்குகிறது. எனவே நீங்கள் நைரோபிக்கு சென்றால் நைரோபி தேசிய பூங்காவை பார்க்க தவறாதீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். எங்கள் சேனலை விரும்பவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சேனலில் உள்ள மற்ற பயண வீடியோக்களை பார்க்க மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.